நாம் இன்று வந்திருப்பது இடைக்கால சோழர் காலத்தில் உருவான 4 தலை சிறந்த படைப்புகளில் கடைசியாக கட்டப்பட்ட கோவில். இதுவே திரு கம்பஹேஸ்வரர் கோவில். அந்த முதல் 3 கோயில்கள் எவை? இக்கோயிலுக்கும் அவற்றுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? இந்த கோயிலை யார் எந்த நோக்கத்துக்காக கட்டினார்கள்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை காண இந்த காணொளியை முழுவதுமாக பாருங்கள். எம்பெருமானை தரிசிக்க நாம் முதலில் கடந்து செல்ல வேண்டியது இந்த பிரம்மாண்டமான கோபுரத்தை தான். இந்த நுழைவு வாயிலிலேயே சோழர்களின் கட்டிடக்கலை, கணித அறிவு மற்றும் நுணுக்கமான சிற்பத்திறன் எல்லாம் ஒரே இடத்தில் பேசுகிறது. ஒவ்வொரு செதுக்கலும் ஒரு அலங்காரம் அல்ல, ஒரு சான்று. நந்தீஸ்வரரை கடந்து சிவனை தரிசிக்க செல்லும் வழியில் உள்ள தூண்கள் ஒவ்வொன்றும் நுணுக்கமான சிற்பங்களுடன் அமைந்துள்ளன. சிவபெருமானையும் அம்பாளையும் நடராஜரையும் தரிசித்த பிறகு பிரகாரத்தை சுற்றும்போதுதான் இந்த கோயிலின் உண்மையான அழகு முழுமையாக வெளிப்படுகிறது. 120 அடி உயரமுள்ள இந்த விமானம் முழுவதும் ஒழுங்கான வடிவமைப்பு, சீரான அடுக்குகள் மற்றும் சிறந்த வேலைப்பாடுகள் என்று ஒரு கல் கவிதை போல நம்முடன் நிற்கிறது. இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகளின்படி வட இந்திய படையெடுப்புகளில் பெற்ற வெற்றிகளை கொண்டாடுவதற்காக 3ஆம் குலோத்துங்க சோழனால் இந்த கோயில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. கோயிலை சுற்றும்போது நம்மை ஆச்சரியப்படுத்தும் மற்றொரு சன்னதி ஸ்ரீ சர்வேஸ்வரர் சன்னதி. அவர் யார் தெரியுமா? அவர் 64 சிவ உருவங்களில் ஒருவராக யாழி முக அமைப்புடன் நரசிம்மரை அடக்கி நிற்கும் தெய்வ ரூபமாக காணப்படுகிறார். இதன் பின்னணி கதை இன்னும் சுவாரஸ்யம். இரணியனை வதைத்த பிறகும் நரசிம்மரின் கோபம் தணியவில்லை. தேவர்கள் சிவனை வேண்ட உலகை காக்கவே சிவன் சர்வேஸ்வரர் வடிவில் அவதரித்தார். இந்த சன்னதியில் நின்றால் ஒரு வித்தியாசமான வலிமை உணர்வு உள்ளுக்குள் எழுகிறது. முன்பு கூறியபடி இந்த கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட 4வது தலை சிறந்த படைப்பு. முதல் இடத்தில் நம் அனைவருக்கும் தெரிந்த தஞ்சை பெரிய கோவில், 2வது இடத்தில் கங்கை கொண்ட சோழபுரம், 3வது இடத்தில் தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோவில் மற்றும் 4வது இடம் இக்கோவில். இங்குள்ள விமானத்தை பார்க்கும்போது தஞ்சை பெரிய கோயிலின் விமானத்திற்கு ஏதோ வண்ணம் தீட்டியதை போன்ற தோற்றம் அளிக்கிறது. அதேபோல கருவறைக்கு செல்லும் வழியில் உள்ள தூண்கள் மற்றும் இங்குள்ள சிற்ப வேலைப்பாடுகள் நமக்கு தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோயிலை நினைவூட்டுகிறது. கோயிலை சுற்றும் போது சிறிய அளவில் இருந்தாலும் ஒவ்வொரு சிலையும் தெளிவாக உயிர்ப்புடன் ஒரு கதையை சொல்லும். இந்த 4 கோயில்களிலும் இது ஒரு பொதுவான அம்சமாக இருக்கிறது. திரு கம்பஹேஸ்வரர் கோவில் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, சோழர்களின் அறிவு, கலை திறமை மற்றும் தெய்வீக நம்பிக்கை, இந்த 3ம் ஒன்றாக இணைந்த ஒரு வாழும் வரலாறு. நீங்கள் இதை நேரில் பார்த்தால்தான் இந்த கல்லுக்குள் மறைந்திருக்கும் 1000 ஆண்டுகளின் கதையை உணர முடியும்.